அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல்-ஆகிபத்து லில்-முத்தகீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதில் அன்பியாஇ வல் முர்ஸலீன் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி வ அஹ்லி பைத்திஹி வ உம்மத்திஹி அஜ்மஈன் அம்மா பஅத் ஃபகத் क़ால அல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆனில் அதீம் வல் ஃபுர்கானில் மஜீத் அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் وَأَعِدُّوا لَهُمْ مَا اسْتَطَعْتُم مِّن قُوَّةٍ صدق الله العلي العظيم وقال رسول الله صلى الله عليه وسلم كن عالما أو متعلما أو سامعا أو ناصرا ولا تكن خامسا أو كما قال رسول الله صلى الله عليه وسلم صدق الله العلي العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين يا ربي بالمصطفى بلغ مقاصدنا واسمح لنا ما مضى واغفر لنا ما مضى يا واسع الكرم رب اشرح لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربي يسر ولا تعسر وتمم بالخير والسعادة برحمتك يا ارحم الراحمين والحمد لله رب العالمين. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கு சொந்தம். சலாத்தும் சலாமும் ஷஃபீஉல் முதுனிபீன் ரசூலே அக்ரம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் வழிமுறைகளை வாழ்க்கை நெறிமுறைகளை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள், உலமாக்கள், முன்னோர்கள், நல்லவர்கள் நம் அனைவரின் மீதும் அல்லாஹுவின் பேரருளும் பெரும் கிருபையும் என்றென்றும் எப்பொழுதும் குறைவின்றி நிறைவாகட்டுமாக. ஆமீன் ஆமீன். திருநெல்வேலி மாவட்ட ஜமாஅத்துல் உலமா சபை நடத்தும் மீலாதுன் நபி மற்றும் சமய நல்லிணக்க மாநாட்டின் ஒரு முக்கியமான அமர்வாக ஆலிம்களுக்கான கருத்தரங்கம். இந்த கருத்தரங்கத்தின் தலைவராக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய மரியாதைக்குரிய ஹதரத் கிப்லா அவர்களை, நடுவராக பொறுப்பேற்று மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய பன்னூற்றுக்கணக்கான ஆலிம்களை இந்த சமுதாயத்திற்கு வழங்கிய மரியாதைக்குரிய ஹதரத் கிப்லா அவர்களே, என்னோடு உரையாற்றுகின்ற சக பேச்சாளர்களே, திரளாக வருகை தந்திருக்கக்கூடிய சமுதாயத்தின் எல்லாவற்றிற்கும் பொறுப்பேற்றிருக்கக்கூடிய சங்கை மிகுந்த உலமா பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் நான் மீண்டும் ஒரு முறை சலாம் சொல்லி ஆரம்பிக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. கண்ணியத்திற்குரியவர்களே, தமிழர்களின் பாரம்பரியம் ஐந்திணை நிலம் என்று சொல்லுவார்கள். குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. இந்த 5 நிலங்களும் ஒன்றாக அமைந்திருக்கக்கூடிய தமிழகத்தின் ஒரே மாவட்டம் நெல்லை மாவட்டம். எங்களை கொஞ்சம் பிரித்து விட்டதில் ஒரு சின்ன வருத்தம் தான். தனி குடித்தனம் வச்ச மாதிரி தென்காசி மாவட்டமாக பிரித்து விட்டீர்கள். அதே போன்று தென்னகத்தின் ஆக்ஸ்போர்டு என்று சொல்லப்படுகின்ற இந்த பாளையம் கோட்டையில் இந்த கருத்தரங்கு நடைபெறுகிறது. குறிப்பாக மரியாதைக்குரிய அகமது ஹதரத் அவர்கள் இந்த நிகழ்ச்சிக்கு நடுவராக பொறுப்பேற்றிருப்பது ரொம்பவும் சால பொருத்தம். காரணம் என்னவென்றால், நான் இதை புகழ்ச்சிக்காக வேண்டி சொல்லவில்லை. கல்வி ஞானத்தை இன்னும் அல்லாஹ் அவர்களுக்கு அதிகமாக தர வேண்டும். ஒரு மலேசியாவிலிருந்து விடுதலை பெற்று தமிழகத்திற்கு வந்துவிட்டார் என்று கேட்ட பொழுது சந்தோஷப்பட்ட ஆயிரக்கணக்கான உலமாக்களில் நானும் ஒருவன். காரணம், அவர்களுடைய கல்வி ஞானம் தமிழகத்திற்கு ரொம்ப அவசியம். தூத்துக்குடி மன்பவுசலாக அரபு கல்லூரியில் பேராசிரியராக நான் பணியாற்றுகின்ற பொழுது சரியாக 2000வது ஆண்டு மன்பவுசலாக அரபு கல்லூரியின் வெள்ளி விழா ஆண்டு ஹதரத் அவர்கள் ஒரு மக்ரிபினுடைய நேரத்தில் தஃப்சீர் செய்கிறார்கள். இன்ன மஸல ஈசா இந்தல்லாஹி கமஸலி ஆதம். அல்லாஹுவை பொறுத்தவரையில் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு உதாரணம் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை போன்று என்று சொல்லிவிட்டு, பெரும்பாலும் நாமெல்லாம் சொல்வது ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய உருவாக்கத்தை, அவர்களுடைய பிறப்பை தந்தை இல்லாமல் எப்படி ஏற்க முடியும் என்று ஆச்சரியப்படுகின்ற யூதர்களுக்கு பதில் சொல்லும் விதமாக அல்லாஹ் சொல்கிறான், தந்தை இல்லாதவரை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறீர்களே, தந்தையும் தாயும் இல்லாத ஆதமை எப்படி ஏற்றுக்கொண்டீர்கள் என்பதோடு அந்த வசனத்தை தாண்டி செல்லுகின்ற நேரத்தில்
20 வகையான விளக்கத்தை எப்படி ஈசா அலைஹிஸ்ஸலாம் முஷாபஹத்து ஈசா பி ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் என்பதை 20 வகையான விளக்கத்தோடு ஹஜரத் அவர்கள் நிறைவேற்றிய பொழுதே, தஃப்சீர் வகுப்பை நிறைவு செய்த பொழுதே ஒரு இறைஞான பெருங்கடல் அந்த இடத்தில் ஆர்ப்பரித்ததை நாங்கள் காதால் கேட்டோம். கண்ணியத்திற்குரியவர்களே, அப்படிப்பட்ட கல்வி ஞானம் நிரம்பியவர்கள் நாம் வாழுகின்ற இந்த காலம் இருக்கிறதே, ஆன்மீகத்தில் நாம் எந்த குறையும் வைத்துவிடக் கூடாது. ஆனால் ஆன்மீகத்தை நிறைவேற்றுவதற்குரிய இடங்களே அபகரித்து கொண்டிருக்கிறார்கள். பள்ளிவாசல்களாக இருக்கட்டும், மதரசாக்களாக இருக்கட்டும், கான்காகளாக இருக்கட்டும், நிம்மதியான முறையில் வணக்க வழிபாடுகளை செய்வதற்குரிய சூழலே இப்பொழுது இல்லை. ஒரு நேரம் இருந்தது, ரயில்வே ஸ்டேஷனில் நாம் தெளிவாக பகிரங்கமாக முசல்லாவை விரித்து நாம் ஜமாத்தாக தொழ முடியும். ஆனால் இப்பொழுது அதில் ஒரு நெருக்கடியான சூழல் வட மாநிலங்களில் அல்ல, தென் மாநிலங்களில் குறிப்பாக தமிழ்நாட்டிலேயே ஏற்பட்டிருக்கிறது. காரணம் என்ன? அது சட்டவிரோதமாக பார்க்கப்படுகிறது ஆட்சியாளர்களால். அதனால் தான் தலைப்பு தந்தவர்கள் யோசனையோடு சமகாலத்தில் தேவைப்படுவது என்பதை சொல்லியிருக்கிறார். உயர்கல்வித்துறையில் உலமாக்கள் பங்களிப்பு செய்ய வேண்டும். நான் பங்களிப்பு செய்ய வேண்டும் என்று சொல்வதனுடைய நோக்கம் இனிமேல் கல்லூரிக்கு சென்று பட்டப்படிப்புகளை மேற்கொள்ள வேண்டும் என்பது அல்ல. நம்முடைய கரங்களிலே தரப்பட்டிருக்கின்ற அமானிதமான மஹல்லா மக்களை நாம் உயர்கல்வி பெறக்கூடிய மக்களாக நாம் உருவாக்க வேண்டும். காரணம், கல்வி மட்டுமே இந்த கயவர்களை எதிர்த்து நிற்பதற்கு ஒரு சரியான ஆயுதம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். 2.5% இருக்கக்கூடிய ஒரு சமுதாயத்தவர்கள் மத்தியிலும் மாநிலத்திலும் அவர்கள் எவ்வளவு தூரம் இடம் வகிக்கிறார்கள் தெரியுமா? பிரதமருடைய தனிச் செயலகத்தில் 37 பேர் இருக்கிறார்கள் என்று சொன்னால் அதில் 24 பேர் அந்த 2.5 சமூகத்தை சார்ந்தவர்கள் இருக்கிறார்கள். எல்லா இடத்திலும் மத்திய அமைச்சர்கள், மாநில அமைச்சர்கள், வாரியங்கள் அனைத்திலும் நாம் கல்வியிலே ரொம்ப பின்தங்கி இருக்கிறோம். மிக முக்கியமான எந்த இடத்தையும் நாம் தொடவில்லை. ஒரு காவல் நிலையத்தில் நடைபெறுகின்ற ஒரு காட்சி, 55 வயது இஸ்லாமிய பெரியவர் கைகட்டி நிற்கிறார். 40 வயது காவல்துறை ஆய்வாளர் உட்கார்ந்து இருக்கிறார். 55 வயது பெரியவரை உட்காரச் சொல்வதற்கு அவருக்கு மனமில்லை. 28 வயது நிரம்பிய சூரியகுமார் வருகிறார். வந்து காவல்துறை அதிகாரியை பார்க்கவில்லை, அவராகவே ஒரு இருக்கையை எடுத்து போட்டு உட்கார்ந்து கால் மேல் கால் போட்டு அந்த காவல்துறை அதிகாரியிடத்தில் பேசுகிறார். காரணம் என்ன தெரியுமா? அவர் வைத்திருக்கின்ற ஒரு படிப்பு, பட்டய படிப்பு, சூரியகுமார் MA LLB. அது அவரை காவல்துறை அதிகாரிக்கு முன்னால் 28 வயது நிரம்பிய இளைஞன் தான் அவனை உட்கார வைத்து பேச வைக்கிறது என்று சொன்னால், அவன் வைத்திருக்கின்ற அந்த பட்டய படிப்புக்கு அந்த மரியாதை காவல்துறை அதிகாரி ஒன்றும் செய்ய முடியாது. எல்லா கலைகளும் நம்மிடமிருந்து சென்றதுதான், குர்ஆனிலிருந்து எடுக்கப்பட்டதுதான். இஸ்லாமிய மூத்தவர்கள், முன்னோடிகள் இந்த சமுதாயத்திற்கு பங்களித்து செய்ததுதான். மரியாதைக்குரிய நடுவர் அவர்கள் தான் ஒரு கட்டுரை ஒன்று எழுதியிருப்பார்கள். இன்றும் அன்புசலாஹ் மலரிலே நீங்கள் பார்க்கலாம். ஐரோப்பா இருண்டு கிடந்தது, கல்வியின் வெளிச்சத்தை இஸ்லாம் கொடுத்த பொழுது ஐரோப்பா இருண்டு கிடந்தது என்றுதான் அந்த கட்டுரையினுடைய துவக்கம் அமைந்திருக்கும். எல்லா கலைகளும் இன்று கல்வி கற்றுத்தரப்படுகின்ற எந்த துறையாக இருந்தாலும் சரி, அதில் மூத்தவர்களாக, முன்னோடிகளாக முஸ்லிம்கள் தான் இருப்பார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, தொழில் கல்வி இன்று மரைன் இன்ஜினியர், கப்பல் துறையில் இன்ஜினியராக இருக்கக்கூடிய பொறியியல் வல்லுநர்களாக இருக்கக்கூடியவர்கள், அந்த பாடத்தின் ஆரம்பம் அல்லாஹ் தன்னுடைய நேரடி கட்டுப்பாட்டில் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு வலியுறுத்தினான். வஸ்னஇல் ஃபுல்க பிஅயுனினா வவஹீனா. நேரடியாக நம்முடைய நேரடி கண்காணிப்பில் நீங்கள் கப்பல் கட்டுமானத்தை தொடங்குங்கள். இது மரைன் இன்ஜினியரிங்குடைய ஆரம்பம் அல்லவா? எதை வேண்டுமானாலும் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த டாக்டருடைய அடையாளமாக இருக்கக்கூடிய அந்த ஸ்டெதஸ்கோப் இருக்கிறதே, அது யார் உருவாக்கியது? இஸ்மாயில் அல்பிரூனி என்பவர். அவர் மருத்துவராக இருக்கின்ற பொழுது பெண்களின் மார்பகத்தை தொட்டு பார்க்க முடியாது என்கிற காரணத்தினால், கூச்ச உணர்வினால், மார்க்கம் கற்றுத்தந்திருக்கின்ற வெக்க உணர்வினால்
அவர் ஆரம்பத்தில் இந்த பப்பாளி குழலை அவர் பயன்படுத்தினார். அதனுடைய பரிணாம வளர்ச்சி ஸ்டெதஸ்கோப்பாக மாறியது. ஊசியை கண்டுபிடித்தவர்கள் மருத்துவர்கள், நோயாளிகளுக்கு செலுத்துகின்ற ஊசியை கண்டுபிடித்தவர்கள் இஸ்லாமியர்கள். இப்படி ஒவ்வொன்றாக சொல்லி சென்றால் எல்லாவற்றுக்கும் ஆரம்பகத்தவாக இருக்கக்கூடியவர்கள் முஸ்லிம்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒளியியலின் தந்தையாக இருக்கக்கூடியவர்கள் முஸ்லிம்கள். இன்று ஒளியியல் என்பது அதுதான் மரியாதைக்குரிய ஹஜரத் அவர்கள், இம்தாதுல்லா ஹஜரத் அவர்கள் சொன்ன ஜெராக்ஸாக இருக்கட்டும், ஸ்கேனாக இருக்கட்டும், ஊடுருவி செல்லக்கூடிய ஒளியாக இருக்கட்டும், அது அனைத்திற்கும் அடிப்படை இஸ்லாமிய பேரறிஞர்கள். அமெரிக்காவை கண்டுபிடித்தவர் கொலம்பஸ் என்று சொல்லுவார்கள். ஆனால் அபூபக்கர் சானி அவர்கள் ஆரம்பத்திலேயே கிட்டத்தட்ட அவர் கண்டுபிடிப்பதற்கு 70 ஆண்டுகளுக்கு முன்பாகவே அபூபக்கர் சானி என்பவர்கள் அமெரிக்காவை கண்டுபிடித்தவர்கள். உலக வரலாற்றில் உலகம் முழுவதும் சுற்றி வரக்கூடியவர்களை இன்று உலகம் கொண்டாடுகிறது. ஆனால் கொலம்பஸுக்கு முன்னால் அபூபக்கர் சானி அவர்கள் அதை கண்டுபிடித்திருக்கிறார்கள். உலக வரலாற்று வரைபடத்தை தந்தவர்கள் இஸ்லாமியர்கள். எல்லா விதமான கல்விக்கும் அடிப்படை நாம இருக்கிறோம். குர்ஆனில் எல்லா விதமான கல்வி ஞானமும் சொல்லப்பட்டிருக்கிறது. கூட்டலை பற்றி குர்ஆன் சொல்லுகிறது. கூட்டலை பற்றி குர்ஆன் சொல்லுகிறது. அல்லாஹு தஆலா குர்ஆன் ஷரீஃபிலே கஹ்ஃப் வாசிகளை பற்றி சொல்கிறானே, ஃபலரபனா அலா ஆதானிஹிம் ஃபில் கஹ்ஃபி சினீன அததா சலாசுமியாத்தின் வஸ்தாது திஸ்ஆ என்ற ஒரு வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறானே, 309 வருடங்கள் என்று ஒரே வார்த்தையில் சொல்லிவிட முடியாதா? 300 வருடங்கள் என்று சொல்லிவிட்டு அதில் இன்னும் 9 சேர்க்க வேண்டும் என்கிற கூட்டலை அல்லாஹ் சொல்லித் தருகிறான். கழித்தலை பற்றி அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபிலே சொல்கிறான். ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வாழ்ந்த அந்த வாழ்க்கையை பற்றி சொல்கிற பொழுது ஃபலபிஸ ஃபீஹிம் அல்ஃப ஸனத்தின் இல்லா 50 ஆமா, அல்லாஹ் 950 வருடங்கள் என்ற வார்த்தை அரபிலே இல்லையா? அல்ஃப ஸனத்தின் இல்லா 50 ஆமன், 1000 ஆண்டுகள், 50 ஆண்டுகள் குறைவாக என்று அல்லாஹ் கூறுகிறான். கண்ணியத்திற்குரியவர்களே, கூட்டலும் கழித்தலும் மட்டும்தான் கணக்கு என்றால் கணக்கிற்கு அடிப்படை இந்த 2 தான். வகுத்தலும் பெருக்கலும் அதிலிருந்து உருவாக்கப்பட்ட கிளைகள் தான். ஆன்மீக கல்வியாக இருந்தாலும் குர்ஆனில் தேடினால் அல்லாஹ்வுடைய வார்த்தை பதங்கள் நிச்சயமாக அது நமக்கு தெளிவான வழிகாட்டலை தரும். ஒருவர் தெளிவாக எழுதியிருக்கிறார், குத்தூஃபு மின் தீவானில் அரப் என்ற அந்த அரபி பேஜில் எழுதியிருக்கிறார், அல்லாஹ் 3 விதமான வார்த்தைகளை அல்லாஹ் பயன்படுத்துகிறான். ஃபம்ஷு ஃபீ மனாக்கிபிஹா, நாம் பூமியை உங்களுக்கு எல்லா விதத்திலும் வசப்படுத்தப்பட்டதாக ஆக்கியிருக்கிறோம், அதனுடைய பாதைகளிலே நீங்கள் நடந்து செல்லுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். இந்த உலக வாழ்வை சம்பாதிப்பது குறித்து பேசுகிற பொழுது நடந்து செல்லுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். வணக்க வழிபாடுகளை பற்றி வருகின்ற பொழுது அல்லாஹ் சொல்கிறான், ஃபஸ்அவு இலா திக்ரில்லாஹ், அல்லாஹ்வுடைய இறை ஞானத்தின் பக்கம் ஓடி வாருங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். கண்ணியத்திற்குரியவர்களே, தன்னை பற்றிய கல்வி ஞானம் தஸவுஃபை பற்றி சொல்கிற பொழுது ஃபஃபிர்ரு இலல்லாஹ், அல்லாஹ்வின் பக்கம் ஓடி வாருங்கள், ரொம்ப வேகமாக விரைந்து வாருங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். இந்த 3ஐயும் குர்ஆனுடைய வார்த்தைகளின் மூலமாக அல்ஃபாதுல் குர்ஆன் என்ற அந்த ஆய்வு, அந்த அறிவு தளம் நமக்கு அதை கற்றுத்தருகிறது. எத்தனை எத்தனை ஆயிரம் விஷயங்கள் நம்மை வழிநடத்துகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, நாமெல்லாம் வாவை பொறுத்தவரை வாவுல் அத்துப் என்று கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் ஒரு வாவு ஒன்று இருக்கிறது. பெரும்பாலும் தராவீஹினுடைய நேரத்தில் இந்த வசீகல்லதீன கஃபரு ஓதுகின்ற பொழுது ஹத்தா இதா ஜாஊஹா வஃபுதிஹத் அபுவாபுஹா 2 இடத்துல வரும். நரகவாசிகளை பற்றி வருகின்ற பொழுதும் ஃபுதிஹத் அபுவாபுஹா வரும், சுவனவாசிகளை பற்றி வருகின்ற பொழுதும் ஃபுதிஹத் அபுவாபுஹா வரும். ஆனால் ஒரு இடத்தில் மட்டும்தான் வாவு வரும். நம்ம தராவியில் இருக்கக்கூடிய நெருக்கடியில் வாவு வந்தால் ஓதிடுறது, வரலண்டா விட்டுறது. ஆனால் அந்த ஒற்றை வாவுக்கு ஒரு நீண்ட சரித்திரம் இருக்கிறது. வாவுக்கு வாவுல் அத்துப் என்று சொல்லுவோம். இன்னும் பல வாவுகள் இருக்கலாம். வாவு சமானியா என்று ஒன்றை சொல்கிறார்கள். 8வது வருகின்ற இடத்தில் ஒரு வாவு ஒன்று வரும். நீங்கள் கவனித்து பார்க்கலாம்.
அத்தாயிபூனல் ஆபிதூனல் ஹாமிதூனஸ் சாயிஹூனர் ராக்கிஊனஸ் சாஜிதூனல் ஆமிரூன பில் மஅரூஃப். எண்ணி பாருங்கள், 7 வார்த்தை. இதில் வாவு வந்திருக்காது. வன்னாஹூன அனில் முன்கர் வாவு வரும் 8வது இடத்தில். காரணம், அரபுகளிடத்தில் 7 என்பது அதிகம் என்ற அர்த்தத்தை தரும். அதை தாண்டி இன்னும் இருக்கிறது என்பதற்கு வன்னாஹூன அனில் முன்கர் 8 என்ற எண் வரக்கூடிய இடத்திலும் வாவு வரும். சயகூலூன சலாசத்துன் ராபிஉஹும் கல்புஹும், இடையில வாவு வராது. வயகூலூன ஹம்சத்துன் சாதிசுஹும் கல்புஹும் ரஜ்மம் பில் கைப், வாவு வராது. வயகூலூன சபஅத்துன் வ சாமினுஹும் கல்புஹும், வாவு வரும். 8 என்ற எண் வந்தாலும் வாவு வருகிறது. இன்னொரு இடத்தில் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், சாரப்புஹு இன் தல்லக்குன்ன யுப்திலஹு அஸ்வாஜன் கைரம் மின்குன்ன முஸ்லிமாத்தின் முஃமினாத்தின் கானிதாத்தின் தாயிபாத்தின் ஆபிதாத்தின் சாயிஹாத்தின் சய்யிபாத்தின் வ புக்கரா. 8வது வார்த்தை வருகின்ற இடத்தில் வாவு வருகிறது. இங்கே என்ன தெரியுமா? நரகத்திற்கு 7 வாசல்கள், சுவனத்திற்கு 8 வாசல்கள். வசீகல்லதீன கஃபரு இலா ஜஹன்னம ஸுமரா ஹத்தா இதா ஜாஊஹா ஃபுத்திஹத் அபுவாபுஹா. ஆனால் சுவனத்தை பற்றி சொல்லுகிற பொழுது வ ஃபுத்திஹத் அபுவாபுஹா என்று வாவு வருகிறது. காரணம், இதன் வாசல்கள் 8 என்பதை அந்த இடத்தில் குறிக்கிறது. எவ்வளவு ஆழமான ஆய்வு! குர்ஆன் எவ்வளவு விஷயங்களை நமக்கு அள்ளி தருகிறது. நம்முடைய முன்னோர்கள் இமாம்கள் எவ்வளவு தூரம் அதை ஆய்வு செய்திருக்கிறார்கள். ஒரு ஆலிம் எல்லா கலைகளையும் தான் கற்றிருப்பது மட்டுமல்ல, தன்னுடைய காலத்திற்கு தேவையான எதிரிகளை சந்திப்பதற்கு தேவையான எல்லா கலைகளையும் தான் சார்ந்திருக்கின்ற மஹல்லா மக்களுக்கு கண்டிப்பாக அவர்கள் கொடுத்தே ஆக வேண்டும். அதுதான் உலமாக்களுடைய கடமை. காரணம், அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு தேவை இருந்தது. யூதர்களிடமிருந்து வரக்கூடிய கடிதத்தை படிப்பதற்கு, எழுதுவதற்கு, யூதர்களிடமிருந்து வரக்கூடிய கடிதத்தை எழுதுவதற்கு, படிப்பதற்கு, பேசுவதற்கு ஹஜ்ரத் ஸைத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை கூப்பிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த யூதர்களின் மொழிகளை கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லுகிற பொழுது 17 நாட்களில் மிகச்சரியாக எழுதுவதற்கும் பேசுவதற்கும் தங்குதடையின்றி படிப்பதற்கும் அந்த மொழியை கற்றுக்கொண்டார்கள். காரணம், அப்பொழுது மொழி தேவை இருந்தது. அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபில் சொல்கிறான் அல்லவா, எதிரிகளை சந்திப்பதற்கு தேவையான எல்லா விதமான ஆற்றல்களையும் நீங்கள் தயார் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னால் ஆற்றல்கள் நம்மிடத்தில் இருக்க வேண்டும். இன்று முஸ்லிம்களுக்கு எதிரான ஒரு சின்ன தீப்பொறியாக இருந்தாலும் பிரம்மாண்டமான அக்கினி குழம்பாக அது காட்டப்படுகிறது. நேற்று பெட்ரோல் குண்டு வீசப்பட்ட சம்பவத்தை பற்றி பாருங்கள். பத்திரிகைகளில் மத அடிப்படைவாதிகள் இன்னும் இன்வெஸ்டிகேஷனே தொடங்கலை. அதற்குள்ளாக யார் செய்தார்கள் என்பதை தீர்மானித்து ஆங்காங்கே செய்திகளுக்கு ரெக்கை முளைத்து பறக்கிறது. ஆனால் மிகப்பெரிய குண்டுவெடிப்பு நடத்தியவர்களாக இருந்தாலும் அவர்கள் விஷயத்தில் முக்கிய பிரமுகர் கைது செய்யப்படுகிறார். அவர் முக்கிய பிரமுகர். ஆனால் இஸ்லாமியர்கள் மத அடிப்படைவாதிகள் என்ற வார்த்தை பெரிதாக காட்டப்படுகிறது. எண்ணியத்திற்குரியவர்களே, நம்மிலே எத்தனை பத்திரிகையாளர்களை நாம் உருவாக்கி இருக்கிறோம். நம்முடைய செய்திகளை அப்படியே தெளிவாக தருவதற்கு எத்தனை பத்திரிகையாளர்களை நாம் உருவாக்கி இருக்கிறோம். நம்முடைய வாதங்களை எடுத்துரைப்பதற்கு எத்தனை வக்கீல்களை நாம் உருவாக்கி இருக்கிறோம். சரி, நமக்கு தரப்பட்டிருக்கின்ற ஜும்மாவினுடைய உரைகளிலாவது நாம் மிகச்சரியாக தயாராகிறோமா? கிடையாது. இப்போ பாக்கவி, மிஸ்பாஹி, உஸ்மானி, மஆலி, மன்பஇ மாதிரி இப்போ ஒன்று பட்டம் வந்து கொண்டிருக்கிறது, வாட்ஸ்அப்பி. அது என்ன, 11 மணிக்கு குளிக்கும் போது பாத்ரூமில் ஃபோனை வச்சுக்கிட்டு பயான் கேட்குறது. எதுக்கு அங்கே போய் அப்படியே ஒப்படைக்கிறது. தலை சிறந்த ஆலிம்கள் அகமது, அப்புறம் ஆன்மீக தேனருவி, இதெல்லாம் இவங்களுடைய பயான்லாம் பதிவில் வருதா, அப்படியே கேட்டுட்டு போகிறது. ஒரு வகையில் நன்மையை தந்தாலும் சில சோம்பேறிகளை அது நம்மை அறியாமலேயே உருவாக்கி விட்டது. சரி, சொல்கிற விவரமாவது கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டு சொல்கிறாங்களா? இல்லை. இஸ்லாமிய பார்வையில் வரி விதிப்பு தலைப்பு பேசணுங்கிற ஆசை இருக்குது. ஒரு அசத்து பயானம் கேட்டாச்சு, போய் நின்னா ஜிஎஸ்டினா என்னன்னு தெரியல. குறைஞ்சபட்சம் தெரிஞ்சுட்டு போகலாம், அல்லது அந்த ஜிஎஸ்டியை தொடாமல் இருக்கலாம். ஜிஎஸ்டினா என்ன தெரியல. குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ், சேவை மற்றும் சரக்கு மற்றும் சேவை வரி தெரியலை. எழுத்தாளர் முத்து நிலவன் சொல்லுவார்,
குறைஞ்சபட்சம் தெரிஞ்சிருக்கணும். ஒரு ஆள் ஒரு ஹோட்டலுக்கு சாப்பிட போகிறான், 100 ரூபா பாக்கெட்டில் வச்சுருக்கிறான், போர்டை பார்க்குறான், 100 ரூபா. ஒரு பொங்கல் 80 ரூபா, ஒரு வடை 20 ரூபா. சரி சாப்பிட்றலாம், சாப்பிட்டு முடிக்கிறாரு, பில்லு வந்தால் 120 ரூபா வருது. என்ன ஏன் பில்லு இல்லையே, உங்கள் பில்லு தான். என்னப்பா ஒரு பொங்கல் சாப்பிட்டேன் 60 ரூபா, 80 ரூபா, ஒரு வடை 20 ரூபா தானே, அதுக்கு கீழே என்னமோ எழுதியிருக்குதே எஸ்ஜிஎஸ்டி சிஜிஎஸ்டி, ஸ்டேட் லெவலில் உள்ளதான், இன்னொன்று சென்ட்ரல் லெவலில் உள்ளது. இது என்னப்பா சிஜிஎஸ்டி, மத்திய அரசு விரிக்கின்ற சரக்கு மற்றும் சேவை வரி. அந்த அந்த சர்வர் கொஞ்சம் குறும்புக்கார ஆள், அவர் சொல்கிறாரு இது மேலே உள்ளவன் சாப்பிட்டது, எஸ்ஜிஎஸ்டி கீழே உள்ளவன் சாப்பிட்டது. நான் சாப்பிட்டதுக்கு மட்டும் சேர்த்து பில்லை போடுறா, மேலே உள்ளவன் சாப்பிட்டது கீழே உள்ளவன் சாப்பிட்டது. மத்திய அரசு மாநில அரசு என்பதை எப்படி குறிக்கிறான்? குறைந்தபட்சம் இந்த விவரங்களாவது மத்திய அரசு விதிக்கின்ற, இது நமக்குள்ளாக இருக்கின்ற கருத்தரங்கம் என்ற காரணத்தினால் பகிர்ந்து கொள்கிறேன். இந்த விவரங்கள் இல்லை, தெரியவில்லை. இஸ்லாமிய பார்வையில் குற்றவியல் சட்டங்கள் பேசுவதற்கு ஆசை இருக்கிறது, தயாரிப்பு வேண்டும். போய் நின்னாச்சு, போக்சோவை பற்றி பேசணும், அதற்கு ஆசை. அதனுடைய விரிவாக்கம் சொல்ல தெரியலன்னா விட்டுறணும், அல்லது ஒரு பேப்பரில் எழுதி வச்சா சொல்லணும். போக்சோவுக்கு விரிவாக்கம் சொல்கிறேன்னு தொடங்கி அவர் முடிக்கும் போது போஸ்கோவில் வந்து முடிக்கிறார். டான் போஸ்கோ ஸ்கூல் மாதிரியாது. கண்ணியத்திற்குரியவர்களே, நாம் கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும். மக்கள் கவனித்து கொண்டு இருக்கிறார். சரி, இஸ்லாமிய வரலாற்றிலாவது ஒரு விழிப்புணர்வு இருக்கிறதா? ஒரு ஹஜ்ரத் இப்படி பேசுகிறார். உஹது போர்க்களத்தில் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அபூ ஹுரைரா சுற்றி சுற்றி வந்தார். அபூ ஹுரைரா இப்போ முஸ்லீமே ஆகலையே, கடைசி 4 வருஷம் தானே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருந்தார்கள். அவர் அப்போ முஸ்லீமே ஆகலையே. உடனே ஹஜ்ரத் வேற அபூ ஹுரைராவா இருக்குமோ? கேட்பதை, பார்ப்பதை, ஆய்வு செய்வதை ஒழுங்காக செய்வதில்லை. ஹஜ்ரத் இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் மிகச்சரியாக சமுதாயத்தை எப்படி வார்த்தெடுக்க வேண்டும் என்பதிலே அக்கறை உள்ளவர்களாக இருந்தார்கள். அதனால் தான் ஒரு வார்த்தை சொன்னார்கள், வியாபாரத்தை பற்றி தெரியாதவர்கள் வியாபாரம் செய்வது ஹராம் என்று சொன்னார். காரணம், நீங்கள் எப்படி வழிகாட்ட முடியும், அதில் எது ஹலால் எது ஹராம் என்று எப்படி வழிகாட்ட முடியும்? வரலாறு தெரியவில்லை, குர்ஆனுடைய கல்வி ஞானத்தில் ஆர்வம் இல்லை, வரலாறுகளிலே நாம் ஆர்வம் தெரியவில்லை, மசாயில்களிலே நாம் ஆர்வம் செலுத்துவதில்லை. குறிப்பாக விரிவான அறிவியல் தளங்களிலே நம்முடைய பங்களிப்பு மிக மிக குறைவாக இருக்கிறது. அது காலத்திற்கு ஏற்றவாறு எதிர்காலத்தில் இந்த சமுதாயத்தை பாதுகாப்பதற்கு உதவாது. அதனால் தான் காலத்தின் அருமை கருதி நம்முடைய மாணவர்கள், நம்முடைய மஹல்லா மக்கள் பெரும்பாலும் மத்திய மாநில அரசு வைக்கின்ற தேர்வுகள், அரசு தேர்வுகள் அனைத்திலும் பங்கெடுக்கக்கூடிய சமுதாயமாக உருவாக்கி கொண்டிருக்கிறது. அதற்கு உறுதுணையாக இருக்கின்ற உலமா பெருமக்கள் அனைவருக்கும் அல்லாஹ் எல்லா விதத்திலும் வழிகாட்ட வேண்டும், உதவி செய்ய வேண்டும் என்று கூறியவனாக இந்த நல்ல வாய்ப்பை எனக்கு வழங்கிய வல்லான் அல்லாஹு தாலாவிற்கும் மாவட்ட நிர்வாக பெருமக்களுக்கும் குறிப்பாக ஜலீல் ஹதரத் அவர்களுக்கும் வந்திருக்கின்ற அனைவருக்கும் நன்றி கூறி விரைவிடுகிறேன். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.